திருப்பத்தூரில் பள்ளி கிணற்றில் 11ஆம் வகுப்பு மாணவன் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செங்குட்டவன் வழங்கிட கேட்கலாம். செங்குட்டவன், வணக்கம். உறவினர்கள் தரப்பிலிருந்து என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது? மேலும் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களையும் விரிவாக பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்ன தம்பி என்பவருடைய பையன் முகிலன். இவர் திருப்பத்தூர் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ என்கின்ற தனியார் நிதியுதவி பள்ளியில 11ஆம் படிச்சு வராரு. கடந்த 2-3 நாட்களாக அவர் காணாமல் போன நிலையில நேற்று அந்த பள்ளியின் உள்ள அருகில் உள்ள கிணற்றிலே சடலமா மீட்கப்படுறாரு. இந்த சடலத்தை நேற்று காலை முதல் அதாவது மாலை வரையில் அவருடைய உறவினர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த நிலையில மாலை 5 மணிக்கு இந்த உடலானது பிரேத பரிசோதனைக்காக அதாவது வேலூர் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் முன்னிலையில பிரேத பரிசோதனை பண்ணாங்க. ஆனாலும் அந்த நேற்று மாலை அந்த உடலை வாங்க மறுப்பு தெரிவிச்சு வராங்க. ஏன் அந்த காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது என்னுடைய பிள்ளைக்கு இருப்பதற்கான காரணமான பள்ளி முதல்வர் மற்றும் அந்த பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்களை கைது செய்தால் மட்டுமே தான் தங்களுடைய பிள்ளையின் உள்ள வாங்குவோம் என்கின்ற ஒரு பெரிய கோரிக்கையை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட வராங்க. இதனுடன் அந்த அவங்க பெற்றோருடன் பல்வேறு கட்சி பிரமுகர்கள் அவருடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஆனாலும் அவங்கள பிரதான கோரிக்கையானது அவங்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பிரதான கோரிக்கை வச்சு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. மேலும் இந்த பள்ளியில போலீசார் பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதாவது பள்ளி மாணவர்களிடம், பள்ளி முதல்வரிடம், அந்த பள்ளி படிக்கும் முகிலனுடன் படித்த பள்ளி மாணவர்களிடம், மேலும் சென்னையிலிருந்து ஒரு குழுவினர் அந்த பள்ளியின் உள்ளே சென்று பல்வேறு முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு வராங்க. ஏன்னா பள்ளி மாணவன் என்பதால் இந்த விசாரணை பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இந்த சூழ்நிலையில நடத்திட்டு வராங்க. மேலும் இது சம்பந்தமா வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் மயில்வாகனன், திருப்பத்தூர் காவல்துறை கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி ஆகியோர் பல்வேறு இடங்களில் சென்று மாணவர்களிடமும் அந்த பகுதி ஆசிரியரிடமும் விசாரணை மேற்கொள்றாங்க. கூடிய விரைவில் இவங்களுடைய குற்றச்சாட்டுகளை கண்டுபிடிச்சு நாங்கள் குற்றவாளிகளை கைது செய்வோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை போலீசார் கொடுத்தும் உறவினர்கள் முகிலனோட உடலை வாங்க மறுப்பு தெரிவித்து தொடர்ந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையின் நுழைவாயிலில் தர்ணா போராட்டம் செய்து ஆர்ப்பாட்டம் செய்து வருகிறார்கள். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.